உலகின் மிக சிறிய நகரம் எங்க இருக்கு? உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற அந்த சிறிய நகரத்தை பற்றின தகவலை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் நாம பார்க்கக்கூடிய, நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் சிறிய நகரமாகவும் குறைவான மக்கள் கொண்ட நகரமாகவும் இருக்கு. அந்த நகரத்தை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பு தெரிஞ்சிடும். வாங்கி நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகத்தின் மிக சிறிய நகரம் எங்க இருக்கு, எத்தனை வீடுகள் இருக்கு, எத்தனை பேர் அங்க வசிக்கிறாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் பல நகரங்கள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நகரங்கள்லயே, அதாவது இந்த 195 நாடுகள்ல இருக்கக்கூடிய நகரங்களில் மிகவும் சிறிய நகரம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அது இந்த நகரம் தான். இந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச மக்கள் தான் வந்து வசிக்கிறாங்க. சோ இந்த நகரம் வந்து முதலாவது எங்க இருக்கு அப்படிங்கிற நகரம் சொல்லிட்டே இருக்கும். சோ அந்த நகரம் எங்க இருக்கு முதல்ல நம்ம பார்க்கலாம். மேற்கு குரோஷியாவின் அஸ்டேரியா பகுதியில் இருக்கக்கூடிய ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் தான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறிய நகரமாக பார்க்கப்படுது. இந்த நகரத்துல மொத்தமா வசிக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2011 வந்து பாத்தீங்கன்னா இங்க வெறும் 32 பேர் தான் இருந்திருக்காங்க. 2020 தான் பாத்தீங்கன்னா 21 பாத்தீங்கன்னா 52 பேர் இப்போ அந்த நகரத்துல இருக்காங்க. வெறும் 52 பேர் தான் ஒரு நகரத்திலே இருக்காங்க. சோ மொத்தமா அங்க எவ்வளவு வீடு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தமா இந்த ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துல 20 வீடுகள் தான் இருக்கு. மிக குறுகிய சாலைகள் இருக்கு. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துல முக்கியமான விஷயம் 18ஆம் நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பெரிய பெரிய தேவாலயங்கள் வந்து இங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா கைவினை பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தா இருக்கு. இதனாலதான் ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் அதிகமா வராங்க. சோ இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுற்றுலா பயணிகளிடம் இருந்து வருமானம் அதிகப்படியா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துல முக்கியமான உற்பத்தி அவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராட்சை செடியை வளர்க்கறது தான் இவங்களோட முக்கியமான வேலையா பார்க்கப்படுது. அதுல இருந்து இவங்க ஒயின் வந்து எடுக்கிறாங்க. ஒரு சிறப்பான ஒயின் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே பேர் போன ஒரு ஒயினா பார்க்கப்படுது. பிஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயினை வந்து அந்த ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறுகிய நகரத்துல தான் வந்து தயாரிக்கிறாங்க. இதுதான் அந்த நகரத்தோட மிகவும் சிறப்பான விஷயமா. இதுக்காகவே பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பிஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயினை சாப்பிட்றதுக்காகவே அதிகப்படியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த நகரத்துக்கு போறதாவும் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல், அங்க இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கலை நயத்தோட கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவே அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை அந்த பிஸ்கா ஒயினுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய கலைநயத்தோட இருக்கக்கூடிய பில்டிங்காகவும் சர்ச்சுக்காகவும் தேவாலயங்கள் அதிகப்படியா இருக்கு. இதுக்காகவும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வருமானமும் அங்க இருக்கக்கூடிய ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு கிடைக்கிறதாவும் பார்க்கப்படுகின்றது. சோ நாம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல மிகவும் சிறிய நகரம், வெறும் 52 பேர் தான் வசிக்கிறாங்க இந்த நகரத்துல. சோ கண்டிப்பா இந்த தகவல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா அந்த உலகத்திலே மிக சிறிய நகரம் இந்த உலகம் ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் தான். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க பிரச்சனை தேவைப்படுச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாரிசா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோ. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பதும் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.